ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்கலாம்னா சுரக்காய் கூட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது என்னென்ன மசாலா ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். சுரக்காய் ரொம்பவும் நல்லதுங்க, உடம்புக்கு நல்லது. இது பாருங்கள், தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அவ்வளோதாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா இதானதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் ஒன்று ஒன்றா போடலாம். இது ஈஸியாக செய்யலாங்க, டக்குன்னு செய்ய தெரியாது, சமைக்கவே தெரியாதுன்னு ஈஸியாக செய்யலாம். இப்போது கடுகெல்லாம் பொரிஞ்சிச்சு, எடுத்து பூண்டு போட்டுங்க, வெங்காயம் பொடியாக வச்சு வெங்காயம் போட்டுங்க, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கலர் வந்துடும். பாருங்கள், பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்க வாசனை கமகமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருங்க. கூட்டுக்கு தக்காளி பொடியை நறுக்கி வச்சு போடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி பாருங்கள் கலர் எப்படி, இது நாட்டு தக்காளி மாதிரி இருந்தது, நல்லா ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி போட்டுருக்கேன். கொஞ்சம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சமாக தான் டைம் எடுக்கணும், சும்மா கொஞ்சம் லைட்டாக. தக்காளி கொஞ்சம் நல்லா